ஐயா வெற்றி, காரியம் முடிஞ்சு போச்சு. இனிமே அங்க மாறி யோகம் தான் உங்களுக்கு தான்டா. ஐயா ஐயா ஐயா, என்னப்பா என்ன? பெரிய முதலாளி செத்துட்டாருங்க. என்ன இறந்துட்டாரா? கண்ணா, நம்ம எஸ்டேட் பவுண்டரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சிரிச்ச முகத்தோடு அனுப்பி வச்சுக்கிறேன். நான் திரும்பி வரத்துக்குள்ள இந்த அநியாயம் நடந்துடுச்சு. சத்தியத்துக்கு சாவு வந்துடுச்சு ஐயா, சாவு வந்துடுச்சு. மிருகத்துடைய காலடி நம்ம ஐயாவை ஏதோ மிருகம் தான் அடிச்சு கொண்டு இருக்கு. ஐயா, எங்க அண்ணனை மிருகம் அடிச்சிருச்சா? ஆமா ஐயா, அதோ பாருங்க மிருகத்துடைய காலடி. இதுவரைக்கும் நம்ம எஸ்டேட்டுக்குள்ள எந்த மிருகமும் வந்தது கிடையாது. இன்னைக்கு மாத்திரம் எப்படி வந்துச்சு? ஆமா புரியுது மேனேஜர், எனக்கு நல்லா புரியுது. இது ஏதோ மனுஷன மிருகமும் சேர்த்து செஞ்ச வேலை. அண்ணா அண்ணா, உங்களுக்கு இப்படி நேரம் அண்ணா, நீங்க இல்லாம இருப்பா எப்படி அண்ணா உயிரோட இருப்பா? ஐயோ அண்ணா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அண்ணா? செலவு ஒரு உயிர், வரவு 15,000. இதுவே தொழிலா இருந்து சாகரத்துக்கு ஆளும், சாகடிக்கிறதுக்கு இப்படி கூலியும் கிடைச்சா குபேரனா வாழலாம். அதுதான் சரி. எவ்வளவு நாள் உழைச்சாலும் கார்னிவா ஷோல இத்தனை பணம் கிடைக்குமா? நானும் அதுதான் சொல்றேன். சபாஷ், இன்னும் கொஞ்சம் பணம் சேரட்டும். அது வரைக்கும் இந்த கார்னிவா ஷோவை நடத்துவோம். அப்புறம் கலைச்சிட்டு கொலை செய்யறதே தொழில் ஆக்கிடுவோம். அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல பங்களா தேட ஆரம்பிக்கிறேன். எதுக்கு? நமக்கு. கடைக்கு போயிட்டு வரேன். அடடே, கடைமுறையா ஏப்பா வந்துட்டு போகும் போதே எங்க போறேன்? ஈராப்பாவா? இந்த ஷூ கிழிஞ்சு போச்சு. வரும்போது சாய் கடையில கொடுத்து தச்சு வாங்கிட்டு வந்து. அதான் வரும்போதே வடிவேல் கடையில 2 தொடக்கம் வாங்கிட்டு வந்து. அப்படியே மாட்டுக்கு தீவனம் எல்லாம் ஆயிப்போச்சு. புண்ணாக்கும் வக்கீல வாங்கிட்டு வந்து. செருப்பு, தொடப்பம், புண்ணாக்கு, வக்கீல், நல்ல உயர்ந்த பொருளா தான் வீட்டுல சேர்க்கறீங்க. இவ்வளவுதானே நேரம் இருக்கா? மறந்தே போயிட்டேனே, பாலங்கடையில ரவிக்கை தைக்க கொடுத்துருக்கேன். வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கா. நானும் மறந்தே போயிட்டேனே. ரவிக்கை தைச்சுக்கவா? வளராத. தர்மலிங்கத்துக்கிட்ட தாம்பு கயிறு சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா தூக்குல தொங்கவா? நான் கடைக்கே போல. என்ன 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 ஒரே ஐடியா போச்சுக்கிறியனுமா? நான் வெளியில போன 4 பசங்க என்ன பாப்பாங்கன்னு தானே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நீ போனா பாப்பான், இது போனா எவன் பாப்பான்? என்னடா வர வர வாய் நீளமா போகுது. இப்படி போனா தான் நீளம், இப்படி போனா அகலம், அகலத்துல தான் போகுது. என்னடா சொன்ன? ஐயா கோவத்தை கலராதையா. என்னடா செய்வா? என்னடா செய்வா? நீ மசையா மசையா? என்ன 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 ஒரே ஐடியா மேல போறாப்ல இருக்க? எங்களை விட்டு வேற கதியா இல்ல உனக்கு? என்ன? ஐயோ 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 ஐயோ, மாற போச்சு. ரோஷக்காரனுக்கு போகாது. மான். ஆமா, உனக்கு தான் இல்லையே. நீயும் உங்க அப்பனோட சேர்ந்துட்டியா? ஆல்ரைட், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க சங்காத்தமே வேணாம், ஆளை விடுங்க, கழட்டிக்கிறேன். கோபு கோபு, நீ அதிர்ஷ்டசாலிப்பா. உனக்கு ₹1,00,000 பரிசுப்பா. எனக்கா? ஆமா ஆமா, உனக்கே தான் ₹1,00,000. ₹1,00,000 உனக்கா? ஐயோ ஆச்சரியமா இருக்குதா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இவன் ஜாதகத்தை பார்த்தப்பவே இவனுக்கு ராஜயோகம்ல சொன்னாங்க. அதனாலதான மாப்பா நீ வீட்லயே வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கியா? செருப்பு கொடுக்க வந்தியா? இந்தப்பா, இதை எடுத்து என் தலையில 2 அடி அடியப்பா. கிழிஞ்சிருக்கிறது பத்தாதா? போடியா கீழே. இதை அடிச்சு வேற கிழிக்கணுமா? சும்மாவா சொன்னாங்க 40 வயசை தாண்டா நாய் கூட வரும்னு? 45 உனக்கு? உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லப்பா. அத்தான போய் என்னென்ன வேலையில சொல்லி இருக்கிறேன். நானா தொடப்பம் வாங்கிட்டு வா, புண்ணாக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். நல்லா கேளு, உரைக்கிட்டேன். அத்தான் மன்னிச்சிடத்தா, பெண் புத்தி பின் புத்தியாச்சே. கொஞ்சம் பின்னாடி இருந்தா பரவாயில்ல, மயில் கணக்கா பின்னாடி இருந்தா? கோபு தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணு இல்லையா, காசு இல்லாம நான் கஷ்டப்படும் போது இஷ்டத்துக்கு திட்டினாங்க. இப்ப அதிர்ஷ்டம் அடிச்ச உடனே காலை பிடிக்கிறாங்க. இதுதான்ப்பா உலகம். சரி சரி, சீட்டை கொண்டா, பணத்தை வாங்கி தரேன். இதோ இதோ. அப்பா, ஜாதகத்துல அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு சொன்னானே, சீட்டு தொலையும் சொன்னானா? அதை சொல்ல மறந்துட்டானே. சீட்டு தொலைஞ்சு வச்சா உங்களுக்கு? வச்சிருக்கையா தொப்பி கடையில? இரு, எடுத்துட்டு வர்றேன். தொப்பி கடை? அப்பா, அத்தா மட்டும் தனியா போகுது. என்ன விஷயம் இல்ல? நானும் போறேன். ஊருக்கு போறாங்க, பணத்தை எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா? ஐயோ, நானும் போறேன். உனக்கு கமிஷன் கொடுக்கணும்னு சொன்னேன். ஒன்னால விக்கல, நல்லது விட்டுட்டு கமிஷன் மிச்சம். என்ன லட்சம் லட்சங்களா? உனக்காவது லட்சம். அன்னைக்கு சம்பளத்தை பிடிச்சி சொல்லி ₹1 அதிர்ஷ்ட சீட்டு வாங்கல? ஆமா, அந்த சீட்டுக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் விழுந்திருக்கு. ஆனா உனக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் விழுந்துருக்கா? ₹1,00,000 சீட் எங்க? அந்த தொப்பையில
வச்சிருந்தேன் வித்து தொலைச்சுட்டேயா. அட சொல்லிருக்க கூடாது. என்னையா எவ்வளவு சொல்லி கேட்காம போட்டு சும்மா நிறுத்தியா. அது இல்லையா, நான் தான் சொன்னேன். 10 ரூபாய் திருடி சொன்ன காட்டியா? மன்னிச்சுக்க முதலாளி. அந்த தொப்பி எல்லாம் யாராருக்கு வித்தீங்க கொஞ்சம் கவனப்பட்டு சொல்ல முடியுமா? யாராருக்கு வித்த? வாயை திறப்பீங்க. என்னங்க இரு சொல்றேன். பாலு மருதமலை எஸ்டேட் மேனேஜர். ஞாபகம் வச்சுக்க. வேலு அதே எஸ்டேட் முதலாளி. வேலு முத்து பழனிதான் ஷோ. ஊரே தெரியாது. ஊரா சுத்துவேன். 4ஆம் நாள் என்ன என்ன பில் இல்ல போனியா? போடுற படத்தை கொடுத்தா பில்ல போட்டுட்டு நான் பார்த்தா ஆளை காணோம். நான் என்ன செய்யணும்? அப்ப அந்த தொப்பி எப்படி தேடுறது? கவலைப்படாத, எல்லா தொப்பியும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். சிங்கத்தை விட்டு அவரை நீ கொலை செய்துட்ட. போய் நான் இங்க இருந்தா நீ செய்ய அக்கிரமங்களுக்கெல்லாம் இளைஞரா இருக்குமே என் பேர்ல வீணா பழிய போடுறேன். வானும் இந்த பழியோட இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சொல்றேன், மரியாதையா போயிடு. இல்ல ஆளுங்களை விட்டு அடிச்சு விரட்டுவோம். போறேன். ஆனா உன்கிட்ட பயந்துகிட்டு இல்ல, உண்மை கொலைகாரனை கண்டுபிடிச்சு நீ சொன்ன அதே எஸ்டேட் ஆளுங்களை விட்டு அடிச்சு விரட்டுறதுக்காக வர. முதலாளி என்ன மன்னிச்சிருங்க, நான் வர்றேன். முதல்ல அந்த படத்தை எடுத்துட்டு என் படத்தை மாட்டுறாங்க. சரிங்க. என்ன ஆச்சு? திட்டப்படி அவனை பிடிச்சாச்சு. குதிரை நாயும் எஸ்டேட் எல்லப்பர் ஷெட்ல அடைச்சு வச்சுட்டோம். இனி தப்பவே முடியாது. வேலை